पूजनीय स्वामी विज्ञानंद जी महाराज இந்த ஆண்டாள் பக்தர்கள் பேரவையினுடைய தலைவராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற டாக்டர் பி சொக்கலிங்கம் அவர்களே, திரு பிரகாஷ்ஜி அவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கி இந்த உலகத்திலே ஹிந்து சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் அதிகமாக அது தமிழ்நாட்டில் தான். ஏனென்று சொன்னால் நாம் இந்த தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தமிழ்நாடு ஹேஸ் பீன் லேண்ட் ஆஃப் வேதாஸ். வேதங்கள் பிறந்த மண் இது. நீங்கள் மொழி ரீதியாக பார்த்தாலும் தமிழும் சம்ஸ்கிருதமும் பிரிக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டோட சரித்திரத்தை 1840 கால்டுவெல் வந்ததுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடின்னு நாம் பிரிச்சுக்க முடியும். 38 கால்டுவெல் திருநெல்வேலியும் 40 ஜியு போப்பு இங்கே மயிலாப்பூர்லேயும் வந்து இறங்கினதுக்கப்புறம்தான் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தையே மாற்றுவதற்கான ஒரு திட்டமிட்ட ரீதியிலான சதியில் இன்றைக்கு இருக்கின்ற உணர்வு நமக்கு ஒரு 80 வருஷம் முன்னாடி இருந்திருக்குமானால் நிச்சயமாக இவ்வளோ மோசமான நிலைக்கு தமிழகத்தில் ஹிந்து மதம், ஹிந்து பண்பாடு, ஹிந்து கலாச்சாரம் போயிருக்காது. காரணம் என்ன? அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போது நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் தெளிவாக சொன்னார். நாம் ஹிந்துன்னா என்னன்னு நினைக்கிறோம்? ஏதோ கோயிலுக்கு போனோம், தீபம் பார்த்தோம், முடிஞ்சதை தட்டில் போட்டோம், பிரசாதம் வாங்கினோம், வந்தோம், ஹிந்துவாக இருக்கோம். அது ஹிந்துவா என்ன? எந்த கோவிலுக்கு நாம் போகிறோமோ அந்த கோவிலே பராமரிக்கப்படுகிறதா இல்லையா? அதை பற்றி கவலைப்படலையே. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட ரீதியிலான சதி. இந்த 2 பேர் ரொம்ப 3 சொல்லலாம். they are working in unison. the Tamil nationalist separatists, தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள். 2வது ஈவாஞ்சலிஸ்ட், கிறிஸ்தவ மதமாற்றும் எந்திரம். 3வது அர்பன் நக்சல்ஸ். இவங்க அர்பன் நக்சல்னால் யாருன்னு என்கிட்ட கேட்டாங்க. யார் சப்டிலாக ஆயுதம் ஏந்திய புரட்சி சரின்னு சொல்லி இந்த மண்ணில் அதுக்கான பாதை அமைச்சு கொடுக்குறானோ அவன் அர்பன் நக்சல். இவர்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். நாமளே கவனிச்சிருக்க மாட்டோம், ஆனால் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் ரீச்சிங்காக இருக்கும். நாம் படிக்கிற காலத்தில் தமிழ் புஸ்தகத்தில் உறுதிமொழி இருக்கு. அந்த உறுதிமொழி என்ன சொல்லுது? இந்தியா என்னுடைய தாய்நாடு, இந்தியா இஸ் மை மதர்லேண்ட். இப்போ அதை எப்படி நம்ம குழந்தை படிக்கிறதுன்னு யாராவது பார்த்துருக்கோமா? இங்கே இன்னைக்கு உறுதிமொழி என்னவா இருக்கு நமக்கு தெரியுமா? இந்தியா என் நாடு, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியா இஸ் நாட் மை மதர்லேண்ட். காரணம் என்ன? அவள் தாய் ரத்தமும் சதையும் எலும்பும் நரம்பும் கொண்ட உயிரோட்டம் உள்ளவள் என்கின்ற எண்ணம் இருந்தால் தான் தேசபக்தி இருக்கும். அதனால் அதை எடுத்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் a piece of land. இந்தியா என் நாடு. இது எங்கேயாவது நாம கவனிச்சிருக்கோமா? என் குழந்தை என்ன படிக்கிறது, அதோட மனோநிலை எப்படி மாற்றப்படுகிறது towards this country. ஆகவே நாம நம்ம அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அழிப்பதற்கான முயற்சிகளை பார்த்து கண்டும் காணாமலும் இருக்கும். நீங்கள் ஆண்டாள் பிரச்சனையே போன ஜனவரி 8ஆம் தேதி நான் பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அது பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டாள் நாச்சியாருக்காக வீதிக்கு வந்தவர்கள், ராஜாவுக்காக இல்லை, ஆண்டாள் நாச்சியாருக்காக வீதிக்கு வந்தவர்கள் பல்வேறு இடங்களிலே ஆயிரக்கணக்கிலே வந்தார்கள். ஆனால் ஹெச் ராஜாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா எந்த இடத்துலையும் 20 பேருக்கு மேலே இருந்தானா? அது ஆர்கெஸ்ட்ரேட்டட், ஆர்கனைஸ்டு. ஆனால் இது ஆண்டாள் நாச்சியாருக்கு எதிராக நாம் வந்தது உணர்வுபூர்வமானது. ஆனால் இந்த ஹிந்து மதத்தில்
நம்ம ஹிந்துக்கள்கிட்ட கும்பகர்ண குணங்கள் அதிகமாக இருக்குது. அது கொம்பு ஊதி ஈட்டியால் குத்தி அவனை எழுப்பினா எழுந்து துவம்சம் பண்ணிட்டு திருப்பி தூங்க ஆரம்பிச்சிருவான். திருப்பி அடுத்ததெல்லாம் அவனை எழுப்புறதுக்கு கொம்பூதணும், காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், ஈட்டியால் குத்தணும். இந்த ஹிந்து சமுதாயம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் நாம் அதனால தான் உள்ளபடியே டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது. என்ன சஸ்டைன்டு நாலேஜ் அபவுட் தி ஹிந்து ரிலிஜன், ஹிந்து வே ஆஃப் லைஃப். ஏன்னா ஹிந்துத்துவனாலே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, இட் இஸ் வே ஆஃப் லைஃப். அப்போது வே ஆஃப் லைஃப்னா என்ன? நாம் தினந்தோறும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் ஒன்லி இட் பிகம்ஸ் வே ஆஃப் லைஃப். அதனால் நாம் நமக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகின்ற சதி என்ன, அதை எப்படி முறியடிக்கிறது? அதை முறியடிக்கணும்னா அதை பற்றின நாலெட்ஜ், ஞானம் வேணும். அதனால தான் இன்றைக்கி விஞ்ஞானந்த மகாராஜ் இங்கே வந்து டு இம்பார்ட் தட் நாலேஜ் டு அஸ். இங்கே இருக்கிற ஒத்தொத்தரும் நான் தனி மனிதராக பார்க்கல. இங்கே இருக்கிற ஒத்தொத்தரும் ஒரு மெசஞ்சர், நாம் ஒரு தூதர். நாம் இன்றைக்கி என்ன மெசேஜ் நாம் இங்கே கொடுக்கப்படுதோ அதை கிரகித்து அடுத்தது ஒரு 10 பேருக்காவது அதை கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி எந்த மாதிரியான, அதாவது ரியாலிட்டிஸை மறைத்து, அதாவது நேற்றுக்கு இப்போ டாக்டர் சொக்கலிங்கம் மாதிரி ஸ்டாலின் பேசியிருக்கிறது எவ்வளவு அபத்தமானது. நீங்கள் 1980 யூனியன் கார்பைடு கேஸ் லீக் ப்ராப்ளம் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அந்த ஆர்டிக்கிள் என்ன, இந்த யூனியன் கார்பைடுலேருந்து கேஸ் லீக் ஆகி வரதை கண்டு உயிர் பிழைக்கலான்னு ஓடியவர்கள் கூட ஒன்று இடையிலே இறந்தார்கள், இல்லை தப்பித்தவர்களுடைய குழந்தைகள் டிஃபார்மிட்டியோடு பிறந்தது. ஆனால் அதில் அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லியிருக்கு, ஒரு நித்யா அக்னிஹோத்ரி அவருடைய மனைவி குழந்தைகள்லாம் நாமளும் தப்பிச்சு ஓடிடலான்னு சொன்னபோது தப்பிச்செல்லாம் ஓடாத, தப்ப முடியாது ஓடினா அப்படின்னு ஜன்ன கதவுலேருந்து கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு வீட்டில் அக்னிஹோத்திரம் பண்ணி அந்த குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லைங்கிறத ஹிந்து பத்திரிகை, இட் இஸ் ஒன்லி நேம்சேக் ஹிந்து, தட் ஹிந்து நியூஸ் பேப்பர், அதில் வந்தது ஆர்டிக்கிள் 1980. Hindu is the most anti-Hindu. சரி, ஆனால் அதை ஸ்டாலின் நேற்று என்ன சொல்கிறாரு, கண்ணெறியர் தான். ஐயரோ புரோகிதரோ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாதுன்னு. அவர் வந்து ரிசப்ஷனில் பேசுகிறார், முஸ்லீம் மதத்தினுடைய ரிசப்ஷனில். ஆமாம், அவங்க மௌல்வி சொல்கிற அரபில் சொல்லக்கூடியது புரியுமண்ண, அதை அங்கே பேச தைரியம் உண்டான்னு. ஏன்? ஒன்று, நாம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கல, we are not equipped. ரெண்டாவது, நமக்கு அதை அங்கே கேட்கறதுக்கான கட்ஸ் இருக்க மாட்டேங்கிறது. முதல்ல நான் 1989 பிஜேபி கேண்டிடேட்டாக காரைக்குடியில் நின்னேன். அப்போ ரொம்ப சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான். அப்போ வந்து நல்ல ப்ராக்டிஸ் வச்சுருந்தேன். அன்றைக்கி தேதிக்கு எனக்கு ஐ வாஸ் ஹேவிங் 250 ஃபைல்ஸ். இன்றைக்கி எதுவும் இல்லை என்கிட்ட, ஏன்னா முழு நேரமாக நம்ம இதில் வந்து இருக்கிறதுனால. அப்போ அவர் சொன்னார், ராஜா ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, உனக்கே நீ ப்ரொஃபஷனை பாரு. அப்போ நான் சொன்னேன், அவர் ரொம்ப வயசில் சீனியர், ரொம்ப வருஷமாக குடும்ப நண்பருங்கனால, மாமா ராம ஆண்டா அவன் பொண்டாட்டி பத்திரமா இருப்பா, ராமன ஆண்டா எல்லார் பொண்டாட்டிக்கும் ஆபத்து வந்துடும், அதனால ராமன் தான் ஆள் என்ன, அதனால் உன்னை திருத்த முடியாதுரா அப்படின்னு. ஆக நமக்கு இப்போ என்ன ஒன்று, நாம் நம்ம நாலேஜ் தட் இஸ் வெப்பன், நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஆனால் அவனால் அடுத்தவன் எவனுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அவன் நல்ல தன்மை எதுக்கு? ஆகவே நாம் நம்மோட வெப்பனை தட் இஸ் நாலேஜ் சரியாக பயன்படுத்தணும்.